ஹாய் என்ஜி ஃபேமிலி, நான் கௌதம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு ஓரளவுன்னு ஒரு அப்டேட் பார்த்தோம். நம்ம என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படிங்கிறதுனால என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத, என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு, ஷெட்டு எந்த நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன், உங்களுக்கு எது இதை பற்றி தனியாக வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்துட்டு அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நான் தனியாக போடுறேன்னு சொல்லி அதே மாதிரியே நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து ஷெட் வீடியோ போடுங்க, அந்த சாப் கட்டர் புது சாப் கட்டர் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கான வீடியோ போடுங்க, ஃபார்ம் அப்டேட் போடுங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு அப்டேட் நான் கொடுக்குறேன், அது தெளிவாக பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ஒரு ஓரல் அப்டேட்டாக தான் இருக்க போகுது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் கரணைகள் இதெல்லாமே வெட்ட வேண்டியது நிறைய ஒர்க் இருக்கனால நம்ம அதை பற்றின தனியாக வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஆடெல்லாம் இப்போ மாற்றிருக்கோம், அதை பற்றின எல்லா வீடியோவும் உங்களுக்கு காட்டுறேன். புது ஷெட்டுக்கெல்லாம் மாற்றியாச்சு, எல்லாமே காட்டுறேன். அது எப்படியெல்லாம் அது தீனி திங்குது, போடுறப்ப எப்படிலாம் அது இதாகுது அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாமே நான் காட்டுறேன். காட்டிட்டு அதுக்கு அடுத்தது அது ஏன்னா இன்னும் உங்களுக்கு ஷெட்டு ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, ஏன்னா பழைய ஷெட்டு. நான் அதை பற்றி அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு நான் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலை இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயத்தை உள்ளே சொல்லுவேன், அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வேணும், என்ன அப்டேட்டு, எப்படி இருக்குது, வீடியோ எப்படி இருக்குது, எல்லாத்த பற்றி கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்துட்டு இந்த க்ரியேட்டராக இருக்க எல்லாத்துக்குமே அதுதான் ஒரு முக்கியமான இதாக ஒரு ரோல் வகிக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு கமெண்ட் வருது, அது நான் ரிப்ளை பண்ணுறேன் அதெல்லாம், ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தோட கமெண்ட்டையுமே நான் படிச்சிருவேன். அது நான் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே படிப்பேன். கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவில் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பதிலை நான் சொல்லுவேன். சரி, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பர் நேப்பியர் தீவனப்புல் விதக்கரணை எல்லாம் வெட்டினது போக அந்த சோவையெல்லாம் எடுத்து போட்டது, இப்போ பேசன்லாம் எடுத்து நான் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம சாப் கட் பண்ணி அரைச்சா வேண்டிதான். எங்கடா பழைய சாப் கட்டர்லேயே அரைக்கிறேன், ஏன்டா புது சாப் கட்டர் தான் வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது சாப் கட்டர் நம்ம வாங்கியாச்சு, அது ஃபுல்லாக நம்ம சைலேஜ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக நம்ம அப்படியே அந்த சைடு, வீட்டுக்கு அந்த சைடு இருக்க சாப் கட்டர் அது அப்படியே அங்கேயே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னும் செட்டப் ஃபுல்லாக மாற்றலை, ஆனால் மாற்றிடுவோம் கூடிய விரைவில். இப்போ இது கொஞ்சம் நாளைக்கு ரன் ஆகிட்டு இருக்கிறது ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி, இதை கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிக்கிட்டு அப்படி இதையே பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இப்போ இதில் தான் அரைக்க போகிறோம். இன்றைக்கி தேவைக்கு போதும்னு அரைச்சி வச்சுருக்கோம், ஆனால் இது வந்துட்டு பத்துமாங்கிறது அள்ளி போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் அன்லோட் பண்ணி இங்கே போட்டு நம்ம பாய்ஸ் வந்துட்டாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போய் இப்போ நாம் விதை கரணைகளும், அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணி ஆகணும், காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பண்ணியே கொடுக்குது. ₹1 கம்மி இல்லை, 50,000 கரணை எடுத்தாலும் ₹1 கம்மி வராது. மணி விழுந்தான் செந்தில் அவர் வந்துட்டு வெட்டிகிட்டு இருக்காப்புல மல்பரியில் நம்ம வச்சு இந்த வயல் ஃபுல்லாக நம்ம தென்னை மரம் வச்சுருந்தோம். அப்புறம் அதுக்குள்ளே ஊடு பயிராக பாக்கு போட்டிருந்து இப்போ அதில் உள்ள அது கேப் இருக்குன்னு சொல்லி இது என்ன சொல்லியிருந்தோம், அந்த மல்பரியில் நட்டிருந்தோம். இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல ஈல்டு கொடுத்து தெளிவாக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் வெட்டி தான் நம்ம குட்டி பாய்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம பாய்ஸு கொஞ்சம் கொழுப்பு கட்டி நல்லா வளர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இதை வெட்டிட்டு நேராக சூப்பர் நேப்பியர் வெட்ட போவோம். தேவைக்கு 2 கத்தை வெட்டியாச்சு, வெட்டி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இப்போ நம்ம விதைப்புல் தீவனப்புல் விதைக்கரணை இல்லை, நார்மல் கரணை வெட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விதைக்கரணை வெட்ட போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் கம்மி தான். உங்களுக்கு தேவைப்படுற பொருள், இந்த கால்நடைகளுக்கு தேவைப்படுற விதைகள் இதெல்லாம் எது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளில் சவுண்டில் அகத்தி, வேலி மிசால், செம்மந்தலை, கோஎஃப்எஸ் 29, கோஎஃப்எஸ் 31, நரிப்பயிறு, இது எல்லாமே விதையில் கிடைக்கும். அதே மாதிரி கரணைகளில் சூப்பர் நேப்பியர்
தெளிவான கரணை, முழங்கு இல்லாத கரணை அது கிடைக்கும். அதே மாதிரி மல்பரி நாற்று கிடைக்கும். இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, கால்நடைகளுக்கு தீவனமாக பயிர் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்பர். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ மெசேஜ் பண்ணி, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி, எப்படின்னாலும் பண்ணுங்கள், உங்களுக்கு தெளிவான முறையில் அனுப்பி வைக்கப்படும். இப்போ விதைக்காரனை இந்த வயலில் தான் வெட்ட போகிறோம். அர்னால்டை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியாச்சு. ஆனால் இப்போ இங்கேருந்து அர்னால்டை எடுத்துக்கிட்டு நம்ம அங்கே போகணும். செந்தில் வந்து இங்கே நிறுத்திட்டு போயிட்டான், கொடுவல் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டான். இப்போ நம்ம அங்கே போய் ஃபஸ்ட்டு வெட்டிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் தான் இங்கே வெட்ட போகிறோம். ஓகே, நம்ம பாய்ஸ் இப்போ வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது நாமளும் போய் களத்தில் இறங்கி டக்குன்னு அடுத்த வேலைகளை ஆரம்பிப்போம். மணிவிழுந்தான் செந்தில் வந்து நாங்கள் வந்துட்டு வரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட நிறைய வெட்டி வச்சுட்டாப்புல. எங்கள் செந்தில் பசங்கள்லாம் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறானுங்க, யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறானுங்க. கடைசி இது தேவையான அளவுக்கு இப்போ நம்ம வெட்டி நம்ம அர்னால்டில் லோட் பண்ணியாச்சு. இந்த புல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அரைச்சி டேரெக்டாக போட்டுருவோம். நம்ம இப்போ இதுக்கு அடுத்தது தான் இதை வெட்டிட்டு போய் அது மேலே விதை புல் ஒரு கொஞ்சம் கம்மி தான் இருக்குது ஆர்டர். அதனால் அந்த அளவுக்கு தேவையான இதுக்கு வெட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறோம். அவ்வளோதான் பாய்ஸ் 2 பேரும் ஆளுக்கு ஒரு அரியால் நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். கயிறு போட்டு கட்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம். விதைக்காரனை பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானதுக்கு வெட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி வெட்டினது அடியில் கிடக்கு. விதைக்காரனை வெட்டி எடுக்கும் போது தான் நம்ம எப்படி ஆயிடுறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுறோம் ஃபுல்லாக. இன்றைக்கி ஏதோ கம்மியாக வெட்டினதுனால அங்கங்கே நலையாமல் இருக்குது. நேற்று வெட்டின கரணையோட சோவையெல்லாம் அப்படியே இருக்குது. அதனால் இப்போ இதை அள்ளி எல்லாம் குப்பைக்கொல்லியில் கொட்டிட்டு இதை வந்து நம்ம அடுத்த வண்டியை எடுத்து நீங்கள் இந்த பக்கம் நிறுத்தி இது பண்ணோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்காரணைகள், நேற்று வெட்டின விதைக்காரணைகள் நல்லா தெளிவாக இருக்குது. நல்லா முத்தன கரணைகள். யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, எடுத்துக்கலாம். நாய் எங்கேயோ போய் படுத்துட்டு டேய் போடா டாம். பழைய சோவையெல்லாம் சுத்தமாக அள்ளி போட்டு நம்ம அர்னால்டை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. இப்போ இதில் இருக்க விதைக்கரணைகள்லாம் வெட்டினோம்னா அதில் இருக்க சோவையெல்லாம் அப்புறம் நாளைக்கு எடுத்து போட்டுக்குவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புது ஷெட்டுக்கு பாய்ஸை கொண்டு போய் விட போகிறோம். ஓகே திவா, ரெடியா? ஓகே, இப்போ இங்கேருந்து எல்லாத்தையும் அங்கே கொண்டு போகணும். எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போகணும். அந்த பக்கம் இருந்தால் அப்படி இறக்கி இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆட்டோ இங்கே மேலேருந்து கீழே இறக்கி விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தீனியை கொட்டி நம்ம கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே தீனி கொட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் சூழ்நிலை எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அப்டேஷன் நம்ம பண்ணையை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ண காரணத்தினால இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா, நீ எப்படா வெளியே வந்த? எவன் வெளியே இருக்கான், எவன் உள்ளே இருக்கானே தெரிய மாட்டுது. இருங்க பொறுமையாக இருந்து பார்ப்போம். நீ ஏன்டா கீழே ஓடியார? வா மேலே போ. எங்கம்மா குழந்தை? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிலேருந்து நேராக இந்த பாத்து அப்படியே இது வந்து நடப்பாதை தான். இதில் அப்படியே நம்ம மேலே ஏறி வரோம்ல, இதில் அப்படியே இதை பிரிச்சுருவோம். இதோட பிரிச்சுருவோம். இதோட மாதிரி இதோ நம்ம வயசெல்லாம் பாருங்கள் தலையை விட்டு ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எங்கடா தீனியை காணோம் அப்படின்னு சொல்லி வருது வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். ஓகே, இதில் எல்லாருமே வந்திருக்காங்க. கொஞ்சம் வரைக்கும் எல்லாம் பிரித்து விட்டாச்சு. அந்த சைடு ஃபுல்லாக போயர் பாய்ஸ் அங்கே இருக்காங்க, அங்கே உள்ளே இருக்காங்க. இருங்க போகிறேன். கேட்டெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மாதிரி உள்ள நிட்டு. இங்கே ஒரு குட்டி பிறந்திருக்குப்பா, குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக போயர் பாய்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக போயர் பாய்ஸ். அடுத்தது இந்த பக்கம் ஃபுல்லாக தலைச்சேரி பாய்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்காங்க. ஓகே, அங்கே இருக்க கொஞ்சம் பிறகு குட்டிங்களையும் இப்போ இங்கே கொண்டு வந்து தான் விட போகிறோம். ஏன்னா நம்ம பாய்ஸ் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்களே கொஞ்சம் இடத்துல ஆக்குபை பண்ணிட்டாங்க. நான் அங்கே மட்டும் ஒரு 10 குட்டி கொண்டு வந்து விட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக வேலை முடிஞ்சுது. இங்கே எல்லாம் நம்ம பாய்ஸுக்கெல்லாம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரு, தண்ணி குடிக்க மேலே வரும். ஆனால் தண்ணி குடிக்கிறானுங்களான்னு தான் தெரில. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செட்டப்பில் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கு.
கண்டிப்பாக சொல்கிறேன். இதை பற்றின ஃபுல் வீடியோ இன்னும் நம்ம இந்த ஷெட்டே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் ஆகிடும் ஒர்க் முடியறதுக்கே. ஒர்க் முடிஞ்சு நான் உங்களுக்கு எல்லாமே தெளிவுபடுத்துகிறேன். என்னென்னா எப்படி பண்ணியிருக்கோம், எவ்வளோ இது பண்ணியிருக்கோம். இப்போயே நீங்கள் அப்படியே ஓரலாம் பார்த்தா தெரியும். ஃப்ளோரிங்கும் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஃப்ளோரிங் தான். எல்லாம் கீழே அடியில் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான். எல்லாமே ஃபைபர் தான். எதுவுமே வந்துட்டு இதில் இரும்பே யூஸ் பண்ண கிடையாது. அந்த போர் ராடு இப்போ நிற்க இந்த ஷெட்டு தூக்கி நிறுத்துறதுக்காக இது இருக்குது பாருங்கள். இந்த இது மட்டும்தான் போர் ராடு. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே சைடு ஃபுல்லாக அடைச்சிருக்கிறது இந்த கலாய் டவர் ஆங்கிள். இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே டவர் ஆங்கிள் தான், எல்லாம் கலாய் ஆங்கிள் தான். இது அவ்வளோ சீக்கிரம் ரஷ் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே இந்த பார்ட்டிஷன் மேலே பிரிச்சிருக்கிறது எல்லாமே டவர் ஆங்கிள் தான். மற்றபடி எல்லாமே கீழே இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கலாய் ஆங்கிள் தான். ஓகே, இப்போ நம்ம பாய்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம குட்டி பாய்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தோடனே அவங்களுக்கு இந்த கேபினை தான் ரெடி பண்ணி விடணும். இந்த கேபினில் ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னா தெளிவாக இருக்கும். எல்லாம் இந்த பக்கம் ஃபுல்லாக கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் ஜாமான்லாம் இருக்குது. இந்த கவர் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அப்ரூவ் படுத்திட்டு எல்லாம் ரெடி பண்ணுவோம். ஒரு வழியாக இங்கே தட்டி அங்கே தூக்கி இங்கே இறக்கி அப்படியெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் கொண்டு வந்து விட்டாச்சு. இதில் அங்கே இருந்த ஃபீமேல் எல்லாமே கொண்டு வந்து இங்கே விட்டாச்சு. அதுங்களோட குட்டி எல்லாத்தையும் விட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அவங்களுக்கான இடத்த கொடுத்துட்டோம். கொடுத்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் அவன் திங்க ஆரம்பிச்சிட்டானுங்க நீட்டாக. எப்படி நாம் வந்து இதை வந்து குட்டிங்க ஆடுங்க எல்லாமே வெளியே தலைவல் விட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தொட்டியும் உள்ளேயும் ஒரு தொட்டி வச்சுருக்கோம். இங்கே தொட்டியை தீனி போட்டு உள்ளேயும் போய் போட்டுக்கிற மாதிரி. ஏன்னா இதில் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கனால நம்ம அங்கே உள்ளே போட்டாலும் தான் அதுங்களுக்கு அப்போ தான் பத்தும். ஏன்னா வச்சு பாய்ஸ் வெளுத்து வாங்குவானுங்க. அதனால் பார்த்திங்கன்னா தெளிவாக நீட்டாக பண்ணியாச்சு. இங்கே 2 கேபின், இவத்த ஒரு கேபின், இங்கே ஒரு கேபின். இது வந்து குட்டிங்களுக்கு. அதே மாதிரி அந்த சைடு இருக்கிறது ஒரு குட்டிங்களுக்கு. இந்த பக்கம் 2 பிறகு குட்டிங்களுக்கு, பெரிய தாயாடுங்களுக்கு. அந்த மாதிரி நீட்டாக போட்டு தண்ணி செட்டப் எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே, இதை பற்றின அதான் சொன்னேன். ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நான் லாங் வீடியோ தெளிவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எப்படிலாம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு எல்லாங்கிறத பற்றியும் கண்டிப்பாக நான் அதுக்கான தனி வீடியோ போடுறேன். எல்லாத்துக்குமே தனி வீடியோ போடுறேன். இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விட்டுருக்கோம் அப்படிங்கிறத, இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பயனுள்ளதாக இருக்காங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்திட்டு போங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ அந்த சைடில் போய் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, எல்லாத்தையும் முடிப்போம்.